வாங்க நம்ம காளான் கிரேவி ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் ஆஃப் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது அதை உப்பு போட்டு வதக்கிக்கோங்க 7-8 மினிட்ஸ். அதை வதங்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதை 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் போட்டு தக்காளியை அடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, நான் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டேன். அதை வதங்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேஷ்யூ நட்ஸை கொஞ்சம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணி இதனால் நம்ம குக் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டேன். அது குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 200 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணி கசூரி மேத்தி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. சப்பாத்தி, சாதம் இது கூட சர்வ் பண்ணலாம்.